பிரியமே தூப்போ வழிய என் மணவாழியே எல்லி மலர என் நேசமே என் தீபமே என் ரூப வழிய என் நேசமே என் தீபமே என் ரூப வழிய ரோஜா பூவடிவே கிளி மலரழகு என் மேல் பறந்து என் நேசக்கொடிய ரோஜா பூவடிவே கிளி மலரழகு என் மேல் பறந்து என் நேசக்கொடிய என் பிரியமே என் ரூபவழிய என் மணவாழிய எல்லி மலர தனது பிரியமே என் ரூபவழிய என் மணவாழிய எல்லி மலர. அன்பின் பாராட்டுக்கு நன்றி. கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த பாடலை பாடும்போது எனக்கு அழுக வந்துருச்சு. அவருடைய அன்புக்கு ஈடாக என்ன தர முடியும்? என்ன தர முடியும்? ஒளியான சேற்றில் இருந்து நம்மை தூக்கி எடுத்து அவருடைய துதியை சொல்லி வருகிற ஜனமாய் பாக்கியவான்களாய் நம்மளை ஆக்கியிருக்கிறானே. அவ்வளவு பேர் பெற்றவர்கள். ஒரு நாள் அதிகாலையிலிருந்து அவனுடைய பாதத்தை முத்தம் விட்டு ஜெபிப்பேன். சவுண்டு குறைங்க தம்பி. அவனுடைய பாதத்தை முத்தம் விட்டு ஜெபிப்பேன். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. இந்த பாதத்தை முத்தம் விட்டு ஜெபிப்பேன். ஆண்டவரே, நான் எம்மாத்திரன் ஆண்டவரே, நான் எம்மாத்திரன். உடைய கரத்தின் கிரியைகளாய் வானதியின் நட்சத்திரங்களை படைத்த உடைய கரத்தின் கிரியைகள் நாங்கள் எம்மாத்திரன் ஆண்டவரே. மனிதனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அதோட சொல்லி நீங்க ஜெபிங்க, உங்களோட தாழ்த்துங்க, இன்னும் தாழ்த்துங்க. கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நான் செய்திக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். குறித்த நேரத்துடைய நான் முடித்து விடுவேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். 1099வது பக்கம் பைபிள்ல 1099வது பக்கம். நம்பிக்கையுடைய குறைகளை அரணிக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்களுக்கு, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. அவர் ஒன்றாய் தருகிறது அல்ல, ரெண்டாய் தருகிறது. இரட்டிப்பான நன்மைகள் அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் மடியிலே கொட்டுகிற தேவன். அவர் ஆசீர்வாதத்தை அளந்து தருகிற தேவன் அல்ல, அள்ளி தருகிற தேவன். இரட்டிப்பான நன்மை கர்த்தர் வாஞ்சியோடு நாம் கேட்கும் பொழுது அவர் அள்ளி தருகிற தேவன், அவர் இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன். ஹல்லேலூயா. எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, வேண்டிக் கொள்வதற்கும் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், கிரியை செய்கிற தேவன். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், இரட்டிப்பான நன்மை தருகிற தேவன், இன்றைக்கே தருகிற தேவன். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள். ஒரு நாள் நான் என்னுடைய மனைவியும் ஊழியத்தை முடித்து, ஒரு நாள் ஊழியத்தை முடித்து சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சு. நிறைய ஊழியர்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலங்களிலே சைக்கிளில் போய் குடிசை வீடுகளில் போய் என்னுடைய சபையில செல் குரூப், இன்றைக்கு என்னுடைய சபையில 12,500 செல் குரூப் இருக்கு. 12,500 வீடுகளில் ஒவ்வொரு வாரமும் செல் குரூப் நடக்குது, பிரேயர் செல். ஆரம்ப காலகட்டங்களிலே ஒரு 10-15 செல் குரூப் தான் இருந்துச்சு. சைக்கிளில் நான் என்னுடைய மனைவி போய் குடிசை வீடுகளிலே போய் அவனுடைய ஜெபத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். அவங்க அநேகம் வருவாங்க. நிறைய கர்ப்பிணியாக இருந்த எங்கள் மனைவி சைக்கிளில் நான் டபுள் சர்ச் அழைச்சிட்டு போவேன். அநேகர் சொல்லுவாங்க, அப்படிலாம் போகக்கூடாது பிரதர், கர்ப்பம் பிரச்சனை ஆகிடும். எங்கள் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க. அவர் இரட்டிப்பான நன்மை தருகிற தேவன், அவர் இன்றைக்கே தருகிற தேவன். எல்லா சோதனையும் கர்த்தர் எடுத்து போடுவார். எனக்கு ஊழியம் தான் முக்கியம் சொல்லி ஊழியங்களை செய்வோம். திருத்தரபாய் ஊழியம் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு அந்த பலனை இன்றைக்கு அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் சபைக்கு தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 12,500 வீடுகளிலே செல் குரூப் இருக்குது. எனக்குரிய 45,000 பேர் சபையில, 45,000 பேர் 50,000 பேர் உட்கார்றது மாதிரி ஒரு இடம் வாங்கி சபை கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு 10 வருஷம் மேலே இடம் கொஞ்சமா இடம் வாங்கி கட்டினா பார்த்தா அப்ப 20,000 பேர் இருந்தாங்க. இப்ப 45,000 வந்தாச்சு.
இப்ப இன்னமே 1,00,000 பேருக்கு உள்ள இடம் வாங்கணும். கர்த்தர் பெரிய காரியம் செய்து வருகிறார். போதர் தலைமை போதர் டி மோகன் 2 வாரத்துக்கு முன்னால ஜெர்மன் தேசத்துல ஒரு விழாவுக்கு வந்திருந்தார். அவர்கள் சந்தித்தேன். அவர் நான் வரும்போது சொல்லிட்டு வர முடியல. அவர் ஜப்பான் தேசத்துக்கு போயிருந்தா. என்னையா இங்க இருந்திருக்கிறேன் குளித்துக்கா ஒரு சந்தோஷம். ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன் இன்றைக்கே தருகிற தேவன். நீ நினைப்பதற்கும் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான தேவன். எது சொல்லுவாங்கன்னா ஊழியத்தை செய்து முடிச்சுட்டு 4 மணி சமயத்துல கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் வருடத்துக்கு முன்பாக 4 மணி ஆயிடுச்சு. நல்ல பசி. காலம்பரையும் சாப்பிடல, மதியானம் சாப்பிடல. ஆனா ஊழியத்தில் ஒரு திருப்தி. ஆத்மாக்களை போய் நாம் சந்தித்து வந்தோம், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணிட்டு வந்தோம், ஜெபித்து வந்தோம், கர்த்தருடைய வெளிப்பாடுகளை சொல்லி வந்தோம். ஒரு சந்தோஷம். 4 மணி பசியா இருக்கு. என்ன சமையல் பண்ணி சாப்பிட்றா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு இப்போ 4 மணிக்கு அது சாப்பாடு இருக்காது. சும்மா நான் உட்காந்து காய்ச்சிட்டு அப்போ என் மனைவிட்ட சொன்னேன், யாராவது இப்போ கொஞ்சோண்டு சூடாக கொஞ்சோண்டு சாதம் சோறும் கொஞ்சம் பருப்பு கறி கொடுத்தா அவங்க நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். கொஞ்சோண்டு சூடாக கொஞ்சம் சோறும் கொஞ்சம் பருப்பு கறி கொடுத்தா நல்லா இருக்கும்னு என் மனைவி சொன்னாங்க. வர வர உங்கள் நினப்பெல்லாம் அப்படிலாம் போகுது உங்களுக்கு. 4 மணிக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்களா உங்களுக்கு? சொன்னோம்மா, சும்மா சொன்னோம்மா. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள காலிங்கல் சத்தம் கேட்குது. டிங் டாங். 4 மணிக்கு யார் வருவா? யாரையும் வர சொல்லி யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையே என்னன்னு சொல்லி கதவு திறந்தா இவ்வளவு உயரத்துக்கு ஒரு டிஃபன் கேரியர் இருக்கு. எங்க ஊர்ல ஷூட்டிங்க்கு இப்போ வீடியோ சீரியல் எடுக்கிறாங்க, ரெக்கார்டிங் எல்லாம் சாப்பாடு ஒரு 20-25 பேர் சாப்பாடு வரணும். அதுக்கு பெரிய பெரிய கேரியர் வச்சிருக்கோம். பெரிய பெரிய தூக்கு கேரியர், அதில் சாப்பாடு கறிகள் குழம்புலாம் வந்து இவ்வளோ பெரிய கேரியர். அதை வச்சு நிற்கிறார் என்னுடைய ஃப்ரெண்டு. நான் நினைச்சேன் டிஃபன் கேரியர் நம்ம வரைக்கும் இரவு கொடுக்கலையே, ஒரு வேளை கொடுத்துருந்தா திருப்பி கொண்டு கொடுக்க வராரா என்னன்னு ஒன்றும் புரியல. என்ன யார் டிஃபன் கேரியர் 4 மணிக்கு நிற்கிறார், என்ன யார் டிஃபன் கேரியர் கொண்டு இருக்கிறீர பார்த்தா சொன்னாரு, நேற்றையிலேருந்து ஆவியானவர் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டு இருக்கிறாரு, நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு போய் சாப்பாடு கொடுங்க. சகோதரனுக்கு நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு போய் சாப்பாடு கொடு அப்படின்னு நேற்றைய ஆண்டவர் சொல்லி நான் சமையல் பண்ணிட்டு வந்தேங்க. நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ரெட்டிப்பான நன்மை தருகிற தேவன் மாத்திரம் இல்ல, நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் அற்புதம் செய்கிற தேவன். டிஃபன் காரியரை வச்சு போயிட்டேன். 4 மணிக்கு சாப்பாடு வந்திருக்கேன்னு சொல்லி நான் டிஃபன் கறியை திறந்து பார்த்தா, ஐயா சிக்கன் கறி, மட்டன் கறி, பசி நேரம் வாய் போகுது உங்களுக்கு, சிக்கன் கறி, மட்டன் கறி, இடியாப்பம், புட்டு, மீன் தலை சொதி, அப்புறம் வந்து எனக்கு கருவாடு பிடிக்கும்னு சொல்லி கருவாட்டு கறி ஒன்று, பலவிதமான ஐட்டங்கள் முடிச்ச பிறகு ஒரு ஓரத்தில் கொஞ்சோண்டு சூடா சோறும் கொஞ்சம் பருப்பு கறி இருக்கு. ஆண்டவர் பாருங்க, நீ பருப்பு கறிக்கு சோறும் பருப்பு கறி தானே கேட்டடா, உனக்கு ரெட்டிப்பான நிறைய கொடுத்துருக்கேன்னு சொல்றதுக்காக பருப்பு கறிக்கு சோறும் கொடுக்குறாரு. அன்னைக்கு சாப்பிட்டோம் பாருங்க சாப்பாடு, அந்த மாதிரி கண்ட தண்ணி வர அளவுக்கு சாப்பிட்டு 1 வாரம் அதை வச்சு என் மனைவி முடிச்சுட்டான். இது ஒரு பிரச்சனை. இந்த ஃப்ரிட்ஜை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, ஃப்ரீசரை டீப் ஃப்ரீசர் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஒரு தடவை நார்வே தேசத்துக்கு போயிருந்தேன், மீன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்கும்னு சொன்னேன். சொல்லக்கூடாது அந்த மாட்கள்கிட்ட. 45 கிலோ மீன் வாங்கிட்டு விட்டார் ஒருத்தர். நார்வேல மீன், இந்த லக்ஸ் மீன் ரொம்ப பிரபலம், மலிவு. 45 கிலோ மீன் வாங்கிட்டு வர சொல்றாரு, பாஸ்டர் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, 45 கிலோ எப்படியா சாப்பிடுறது, சும்மா சாப்பிடுங்க பாஸ்டர். அப்புறம் அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல பாஸ்டர், இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த தடவை வர வரைக்கும் நாங்கள் இருக்கோம், பரவாயில்ல பிரச்சனை அப்படின்னாங்க. அதனால பயமா இருக்கு. இங்க யாரும் அப்படி இல்லை, ஐயா வீட்லயும் அப்படி இல்லை. ஐயாவும் அம்மாவும் கவனிக்கிற கவனிப்பா அருமையா கவனிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சட்டை கூட அயன் பண்ணி கொடுத்தாரு, கத்திரவை அதிகமாக ஆசிரியப்பார். ஐயாவும் அம்மா சகோதரியும் அயன் பண்ணி நேற்று கொடுத்தாங்க, நீ கொடுத்தாங்க. வந்து எங்கள் ஊரில் வந்து 100 ரூபாய் கொடுத்து அயன் பண்ணி கொடுத்துருவாங்க. அயன் பண்ண தெரியாது சில நேரங்கள் ஆனாலும் பண்ணுவேன், முடிஞ்சா பண்ணுவேன். அயன் பண்ணுற சிரமத்தை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சொல்லி ஐயா அயன் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்படி கவனிக்கிறாங்க. கர்த்தர் அதிகமாய் ஆசிரியப்பார், பாஸ்டரையும் பாஸ்டமா அதிகமாக ஆசிரியப்பார், சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாரையும் கொடி ஆசிரியப்பார். குடும்பமாய், வகை வகையாய், ஜாதி ஜாதியாய், மந்தையாய் நீங்க மந்தையில மேய்க்க போறீங்க. கர்த்தர் அதிகமாய் ஆசிரியப்பார். அந்த சாப்பிட்டு சந்தோஷமா அப்புறம் யோசிச்சு பார்த்த, ஆண்டவரே சின்ன விஷயம் கூட உங்களுக்கு தெரியுதா, அப்படி நினைவுல நம்ம நீங்க சின்ன ஆசைப்படுறது கூட, சின்ன விஷயத்தை கூட ஆண்டு வாஞ்சியா நீங்க கேட்டு பாருங்க, விசுவாசமா கேட்டு பாருங்க, இப்படி சின்ன காரியத்தை கூட நிறைவேற்றுவார். ஜெபத்தால நீங்க என்ன வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஜெபத்தால என்ன வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம்.
அதுக்குன்னு போய் நீங்கள் வந்து ஒரு அம்மா பொட்டு முடிக்கா ஜெபம் பண்ணி இன்னொரு மாதிரி பார்க்குறீங்க. ஒரு அம்மா சகோதரி, நல்லா அருமையான சகோதரி, அது முடி மேலே ரொம்ப சந்தோஷம், பெரிய விருப்பம். அந்த முடியை கழட்டி வச்சிருந்த அந்த அம்மா எலி தூக்கிட்டு ஓடிடுச்சு. எலி தூக்கிட்டு பந்துக்குள்ள போயிடுச்சு, பொந்துக்குள்ள கோட்டைக்குள்ள போய் பூந்துடுச்சு. அந்த மாதிரி பயங்கர விசுவாசம் வந்துருச்சு. ஆண்டவரே, எந்த எலி தூக்கிட்டு போச்சோ அதே எலியை ஒட்டு முடியும். அப்படிலாம் ஜெபம் பண்ணிடக்கூடாது. அப்படி கேட்டா கூட செய்வார் ஆண்டவர். அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு அதே ஒட்டு முடியை கொண்டது கொடுத்தா, அதே எலி கொண்டது போட்டுச்சு. சின்ன சின்ன ஆசைகளை கூட, சின்ன சின்ன வாஞ்சிகளை கூட, சின்ன சின்ன விருப்பங்களை கூட ஆண்டவர் ரெட்டிப்பாக நன்மை தருகிற தேவன், இன்றைக்கே தருகிற தேவன். மத்தேயு 7வது அதிகாரம், மத்தேயு 7வது அதிகாரம் 7லிருந்து 12வது வசனம். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் இல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவாண்ட. எவ்வளவு அருமையான ஆண்டவர் பரமபிதா. நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி நம்ம தரும் பொழுது, அறிந்திருக்கும் பொழுது, பொல்லாதவர்களாக நீங்களே இப்படி அறிந்திருக்கிற பொழுது பரமபிதா உங்களுக்கு அதை விட அதிகமாய் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் ஒன்றை கேட்டால் 2 தருவார், 2 கேட்டால் 4 தருவார், 4 கேட்டால் 8 தருவார். நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். நாம வருது, குழந்தை இல்லாம ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணாங்க. குழந்தைக்கா நானும் மனைவி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த வசனத்தையா சொல்லி நான் ஜெபிக்கணும், ரெட்டிப்பான நன்மையை தாங்க. 4 குழந்தையை பற்றிட்டாங்க ஒரே பிரச்சனை. ஒரே பிரச்சனை 4 பேர் முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கிறாங்க 3-4 பேர். நீங்க நல்லா இருக்கிற பிள்ளைகள் 3 வயசு 4 வயசு ஆகிட்டு பிள்ளைகள் கொடு. அதனால அப்ப அதுக்காக அப்படி சொல்லி கவர்மெண்ட் ஆகிய ஒரு 4 8 ஆகி 8 12 ஆகி பிரச்சனை ஆகிடும். ஒரு டாக்டர்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கூடாது. ரெட்டிப்பான நன்மை செய்கிற தேவன் இன்றைக்கே செய்கிற தேவன் பரமபிதா அதை விட அதிகமாய் கொடுக்கிறதுக்கு அவர் நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுகிற தேவன், ரெட்டிப்பான நன்மையை தருகிற தேவன். ஒரு சுவையான சம்பவத்தை சொல்றவங்களுக்கு ஒரு விசுவாசம் வர்த்திக்கணும்னு, ஜெபத்தை நம்ம எதை கேட்டாலும் விசுவாசம் கேட்டாலும் ஆண்டு தருவார். நீங்க ஆத்துமாக்களை கேட்டு பாருங்க. நீங்க ஆத்துமாக்களை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இன்னும் ஆத்துமாக்களை கேளுங்க. இன்னும் பாரப்பட்டு ஆத்துமாக்களுக்காக முழங்கால் ஜெபம். எனக்கு நல்ல இந்த விஷயம் கத்துக்கிட்டேன் பாஸ்டர். முழங்கால் ஜெபம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர். இது நான் எங்கேயா கேள்விப்பட்டதே இல்லை. ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு, அது இருக்கு. ஆனா முழங்கால் ஜெபம், முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம். ஆனா முழங்கால் ஜெபம் நீங்க வச்சு நீங்க ஆசிரிக்கிற அந்த காரியம் ரொம்ப பிடிச்சி அன்னைக்கு நானும் ஜெபத்துல கலந்து கொண்டேன். பாடலை பாடி செய்து கொடுத்தேன். அருமையா இருக்கு. அப்படி ஒரு முழங்கால் ஜெபத்துல ஆத்துமாக்கள் ஆதாயப்படுறதுக்கு ஒரு ஜெபம், ஒரு ஸ்பெஷலா ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் போடுங்க. ஆத்துமாக்கள் வேணும் சாமி சபைக்கு.